நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவரும் சேனல். ஜாலியோ ஜிம்கானா படத்தோட திரையும் சொன்னா இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி சிதம்பரம். பிரபுதேவருடைய நடிப்பு, மடோனா செபஸ்டியன் ஏகப்பட்ட யோகி பாபு, ஜான் விஜய், ரோபோ சங்கர், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களே நடித்து உருவான படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. அந்த படத்தோட திரையும் சொன்னா இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் மூவி ஃபிலிமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படம் 2.25 மணி நேரம் வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஜாலியாக தான் படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபன்னாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி, ஸ்டோரியும் சரி. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மெடோனா செபஸ்டியன் அவங்களுடைய அக்காவும் தங்கச்சி அம்மா உங்கள் 2-3 பேரோடையும் சேர்ந்து தாத்தா கூட சேர்ந்து ஒரு பிரியாணி கடை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பிரியாணி கடை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து வியாபாரம்லாம் போயிடுது. அந்த வியாபாரத்தை அடைக்கிறதுக்காக வட்டிக்கு வாங்குறாங்க. அந்த வட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அரசியல்வாதிக்கு வந்து பிரியாணி செய்கிறார். அந்த பிரியாணி செய்கிற அரசியல்வாதி கூட்டத்தில் செய்கிறதுனால அவர் வந்து காசு கொடுக்காம போயிடுவார். அதனால வந்து அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அவங்க ஒரு ஃபேமிலிக்கு. அதுலேருந்து அவர் எப்படி தப்பிச்சாங்க, அந்த அரசியல்வாதிகிட்ட இல்லாமல் அந்த வட்டியால் ராக்கெட் ராஜாட்டிருந்து எப்படி தப்பிச்சாங்கன்றது தான் படத்தோட ஒரு ஸ்டோரியாக வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. இதில் வந்து நம்ம பேர் போன பூங்குன்றன்ற கேரக்டரில் வந்து நம்ம பிரபுதேவா நடிக்கிறாரு, அட்வொகேட்டாக காட்டுறாங்க. அது வந்து அந்த ஆளுங்கட்சி அரசியலுக்கு எதிர்த்தாக வந்து ஏகப்பட்ட கேஸ்களை போட்டு நடத்துகிற அட்வொகேட்டாக இருக்காரு. அந்த ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேரும் வந்து சந்திக்கிற இடத்துல பிரபுதேவா ஆல்ரெடி செத்து போன மாதிரி காட்டுறாங்க. அந்த பிரபுதேவா செத்து போனதுக்கப்புறம் வந்து மெடோனா செபஸ்டியன் உங்கள் ஃபேமிலிலாம் வந்து எப்படி அவங்கள வந்து டிஸ்போஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த பாடியை வந்து யாருக்கும் தெரியாமல் கொலை இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக போராடுறாங்க அப்படின்றத ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து சூப்பராக நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு. 2.25 மணி நேரம் படத்தில் பிரபுதேவா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கட்டம் அப்படியே அமைதியாக, அவருக்கு எந்த டைலாக்கும் கிடையாது, பெருசாக அந்தளவுக்கு காட்டியிருப்பாங்க. அட்வொகேட்டாக ஒரு 2-3 சீன்ஸில் வந்து வர்ற காட்சிகள் மட்டும்தான் கொஞ்சம் மாசாக கொண்டு வந்திருப்பாங்க. மற்ற நேரம் வந்து பிரபுதேவா வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் யோகி பாபுவோட என்டர்டைன்மெண்ட், ஒரு பக்கம் வந்து ஜான் விஜயோட என்டர்டைன்மெண்ட், அப்புறம் MS பாஸ்கரோட அவர் ஒரு 2-3 சீனில் வருவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட்டுக்கு படத்துக்கு பஞ்சமே இல்லை. ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டு ஒரு ஃபேமிலியாக போய் ஜாலியாக சிரிச்சுட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா படத்தை போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு கேரண்டியாக வந்து நம்ம டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு இந்த வாரம் வந்த படத்தில். இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து சொல்லவே வேணாம். அந்த ஆல்ரெடி வேலை விட்டு எல்லாமே எனக்கு மட்டும் வேலை செய்வான் அந்த பாடல் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறையா பேர் ரசித்து பார்த்தாங்க. ஆனால் வந்து சில இடத்துல வந்து மியூட் போட்டாங்க அந்த டைலாக்குக்காக. அது வந்து டபுள் மீனிங்கில் வரனால நிறையா பேர் கடுப்பாயிட்டாங்க தேட்டர்லேயே. அந்தளவுக்கு செம்மையாக தான் இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த ஒரு டபுள் மீனிங்காக வரனால அந்த பாட்டெல்லாம் முறியடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து பிரபுதேவாவை வச்சு 10 கோடி அடிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்த மடோனா செபஸ்டியன் அவங்களுடைய ஃபேமிலி அந்த 10 கோடிக்கான பின்விளைவுகள், அந்த 10 கோடி யாருக்கெல்லாம் போய் சேரணுன்றதுக்காக அப்படியே ஒரு மெசேஜை வச்சு அங்கே டேரக்டர் வந்து ஃபன்னுக்குள்ளேயே ஒரு மெசேஜை முடிச்சுட்டு அதில் ஒரு ஸ்டோரியை வச்சு பேக்ரவுண்டு ஸ்டோரி வந்து அந்த 10 கோடிக்கு என்ன அப்படின்றத சூப்பராக வந்து நம்ம டேரக்டர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. இந்த படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்மள ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் வந்திருக்கு. இந்த படத்தில் ரோபோ சங்கர், ஜான் விஜய் அவர்லாம் வந்து வர கேரக்டர்லாம் ஒவ்வொரு கேரக்டரும் மேலே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு காமெடியாக வந்து சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. படத்தில் வந்து எந்த இடத்துல வந்து கடுப்பாகிற அளவுக்குலாம் காமெடி இல்லை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் கொடுத்த காமெடி ரோலை வந்து சூப்பராகவே கச்சிதமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேங்க்கில் போய் அந்த 10 கோடி அடிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ வந்து அவங்க காட்டுற காட்சிகள், பிளான் பி, பிளான் ஏ, இந்த மாலை உண்மையா அப்படின்னு போலீஸ் காட்டு கேட்குறது, இவன் திருந்தவே மாட்டான்டா பேங்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஓட்டுற காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து படத்தில் வந்து ஃபன்னாக அங்கங்கே வர ஒவ்வொரு சீனும் ஃபன்னாக தான் இருக்கும். ஜங்ஷனில் ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் போவாங்க பிரபுதேவை கூட்டிகிட்டு. அந்த பிரபுதேவை கூட்டிகிட்டு போகிற பஸ்ஸில் போகிற காட்சிகள் வந்து அவர் கைரேகைக்கு பால் ஊற்றிட்டாங்க, சங்குதிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன் காட்சிகள் வந்து சிரிப்பு அறக்கவே முடியல. அந்தளவுக்கு செம்மையாகவே இருந்துச்சு படம். இந்த படத்தை பார்க்க போகும்போது ஏன்டா பார்க்க போகணுன்ற தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பரவாயில்லப்பா, ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியை, ஒரு ஃபன்னான மூவியை வந்து கொடுத்துருக்காங்க. அதான் இந்த வாரம் வந்த 3வது மூவி இது. நிறங்கள் 3 வந்து அது ஒரு ஜேர்னலில் போயிருக்கும். அதுக்கடுத்து வந்த படங்கள் அது ஒரு ஜேர்னலில் போயிருக்கும். இந்த படம் வந்து சூப்பரான ஒரு கெட்டப்பில் போயிருக்கு. எமக்கு தொழில் ரமேஷ் வந்து அது ஒரு லவ் ஸ்டோரி மூவியாக போயிருக்கும். இந்த படத்தில் வந்து 3 படத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஆர்கேவம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 ரிவ்யூ தருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த வீடியோ பொறுத்து உங்கள் ஆர்கேவரும். பை விவர்ஸ்.